இன்னைக்கு வெளிய போனோம், ஆனா போடுறதுக்கு ஒரு Dress கூட இல்ல. அதான் இத ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். கெஸ் பண்ணுங்க, இந்த Dress எவ்ளோ ரூபாய்க்கு வாங்குனேன்னு? ஆமாங்க, வெறும் ₹579 தான். சீரியஸ்லி, ₹579க்கு இப்படி ஒரு Dress-ஆ? நம்ப முடியலல்ல? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நீங்க வாங்குவீங்களான்னு. வணக்கம், பிளண்டர் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம இப்போ நீங்கள் பார்த்த ஆடை எப்படி ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். எப்பயும் போல் ChatGPT-யை ஏஐ ஃபில்ம் மேக்கிங் மோடுக்கு மாற்றுறேன். ஹை அவார்ட் வினிங் ஏஐ ஃபில்ம் மேக்கர், நெக்ஸ்ட் we are going to do a UGC ad, are you ready அப்படின்னு போடுறேன். போட்டதுக்கப்புறம் ChatGPT வந்து அந்த ஏஐ ஃபில்ம் மேக்கிங் மோடுக்கு மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் நான் எந்த ப்ராடக்ட்டுக்கு நான் இந்த வீடியோ பண்ணணுமோ அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் இங்கே போடுறேன். நான் வந்து அமேசான் வெப்சைட்டில் இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தான் வந்து இந்த யூஜிசி ஆட் பண்ண போகிறேன். இதான் அதோட பேஜ். ஸோ இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி நான் ChatGPT-ல் போடுறேன். ஸோ ChatGPT வந்து இந்த லிங்க் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதில் என்ன ப்ராடக்ட் இருக்குது, அது என்ன ப்ரைஸ் இருக்குது, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு 4 கான்செப்ட் வந்து ChatGPT கொடுத்துருச்சு. கான்செப்ட் 1, கான்செப்ட் 2, கான்செப்ட் 3, கான்செப்ட் 4. இதில் எனக்கு கான்செப்ட் 4 ஓகே. ஸோ அதனால் ஓகே, லெட்ஸ் டெவலப் கான்செப்ட் 4 into a 20 to 25 செகண்ட் UGC சினிமேட்டிக் ஹைப்ரிட் அப்படின்னு நான் போட்டு விட்றேன். போட்டதுக்கப்புறம் இப்போ ChatGPT வந்து இந்த ஒரு கான்செப்டை எடுத்து ஷார்ட் வைஸ் டிவைட் பண்ணி எனக்கு ஷார்ட் 1, ஷார்ட் 2, ஷார்ட் 3, ஷார்ட் 4ன்னு அதுவே டிவைட் பண்ணி எனக்கு ஷார்ட் வைஸ் எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துரும். ஸோ அந்த ஸ்கிரிப்டை நான் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அந்த கான்செப்ட்டுக்கு வர கேரக்டர் டிசைன் பண்ணோம். அதுக்காக இந்த மாதிரி போடுறேன். இதில் வர கேரக்டர் வந்து தமிழ் கேர்ள், தமிழ் மாடர்ன் உமன் ஆஃப் ஏஜ் 24. வீடியோவில் வர கேரக்டரோட ஏஜ் வந்து 24. அவங்க வந்து ஒரு தமிழ் உமன் அப்படின்னு போட்டு கேரக்டர் டிசைன் பண்ண சொல்கிறேன். ஸோ ChatGPT உடனே அதுக்கான கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் அ இமேஜ் ஃபார் திஸ் அப்படின்னு நான் போடுறேன். போட்டதுக்கப்புறம் எனக்கு ChatGPT கிரியேட் பண்ண கேரக்டர் தான் இது. ஸோ இந்த கேரக்டர் தான் நம்மளோட ஆட்ஸில் வந்து ஃபுல்லாக வர போகிறாங்க. ஸோ அடுத்து ஆடில் வர போகிற ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸோட இமேஜை அமேசான்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன போடுறேன் அப்படின்னா, திஸ் இஸ் த ப்ராடக்ட் ரெஃபரன்ஸ் வி நீட் டு கிரியேட் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் ChatGPT நான் போட்ட இமேஜை வச்சு 4 ரெஃபரன்ஸ் இமேஜ் அதுவே கிரியேட் பண்ணிவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உடனே என்ன பண்ணுறேன், எனக்கு அந்த டிசைன் கரெக்டாக அந்த கேரக்டர் ட்ரெஸ் எக்ஸாக்டாக அதே மாதிரி வந்த உடனே ஓகே லெட்ஸ் லாக் திஸ் ட்ரெஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுறேன் நான். ஸோ இப்போ ChatGPT வந்து அந்த ட்ரெஸ்ஸையும் லாக் பண்ணிவிடும். நம்ம கேரக்டர் ஜென்ரேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் லாக் பண்ணிவிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வீடியோ ஜென்ரேட் பண்ணணும். அதுக்காக ChatGPT என்ன போடுறேன் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து கூகுள் ஆம்னி ஃப்ளாஷ் மாடலில் பண்ண போகிறேன். அதுக்கான வீடியோ ப்ராம்ப்ட் வேணும். நான் வீடியோ ப்ராம்ப்ட் அப்லோட் பண்ணுறப்போ கேரக்டர் இமேஜும் அந்த ப்ராடக்ட் இமேஜையும் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணி வீடியோ ப்ராம்ப்ட் கேட்குறேன். இப்போ ChatGPT-ல எனக்கு ஒவ்வொரு ஷார்ட்டுக்கான ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்போது இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி கூகுள் ஃப்ளோவில் போயிட்டு வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். வாங்க. இப்போது கூகுள் ஃப்ளோ ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் இந்த ப்ளஸ் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி முதல்ல நம்மளோட கேரக்டர் இமேஜையும் ட்ரெஸ் இமேஜையும் அட்டாச் பண்ணிடலாம். கேரக்டர் இமேஜ், ட்ரெஸ் இமேஜ் அட்டாச் ஆகிடுச்சு. இது அட்டாச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி எங்கெல்லாம் அந்த கேரக்டர் நேம் வருதோ அந்த இடத்துல இந்த அட்டு போட்டு அந்த நேமை கால் பண்ணிக்கலாம். இதில் இந்த நேமுக்கு வந்து கீர்த்தனான்னு வச்சுருக்கேன். ஸோ அட்டு போட்டு கீர்த்தனான்னு டைப் பண்ணால் அது கால் ஆகிடும். அதே மாதிரி எங்கெல்லாம் ட்ரெஸ் இமேஜ் வருதோ அங்கே அட்டு போட்டு மேக்ஸி அப்படின்னு டைப் பண்ணி ஆட் டு ப்ராம்ப்ட் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ப்ராம்ப்ட் எல்லாத்துலேயுமே எங்கெல்லாம் அந்த கேரக்டர் அண்ட் ட்ரெஸ் வருதோ அந்த இடத்துல அந்த நேமை அட்டு போட்டு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் கேரக்டரும் அந்த ட்ரெஸ்ஸும் கன்சிஸ்டண்ட்டாக மாறாமல் வரும். இப்போது எல்லா இடத்துலையும் இதை மாற்றிட்டேன். இப்போது கீழே செட்டிங்ஸில் 16:9 ரேஷியோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 1x ஜென்ரேஷன் இருக்கட்டும், 10 செகண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். எனக்கு வீடியோ ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ ஜென்ரேட் ஆகிற அதே டைமில் நான் செகண்ட் ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி அதே மாதிரி எங்கெல்லாம் அந்த கேரக்டர் அண்ட் ட்ரெஸ் வருதோ அதை அப்படியே அந்த நேம்ஸ் எல்லாம் மட்டும் அட்டு போட்டு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போது ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போ செகண்ட் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு வெளிய போனோம், ஆனா போடுறதுக்கு ஒரு Dress கூட இல்ல. அதான் இத ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். வீடியோ நல்லாவே வந்திருக்கு. இப்போ செகண்ட் வீடியோ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த டைமில் தேர்ட் ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இங்கே உள்ளே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எங்கெல்லாம் கேரக்டர் வருதோ அந்த இடத்துலலாம் அவங்க நேமையும் அந்த ட்ரெஸ் ஒரு இடத்துல அந்த மேக்ஸிங்கிற நேமையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போது தேர்ட் வீடியோ நான் ஜென்ரேட் கொடுக்குறேன். இப்போ எல்லாமே ஜென்ரேட் ஆகிடுச்சு.
இந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ மேலே மவுஸ் வைங்க, அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லை டவுன்லோட் ப்ரெஸ் பண்ணி என்ன ரெசல்யூஷன் வேணுமோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா வீடியோஸும் நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ எடிட்டிங் சாஃப்ட்வேருக்குள்ளே போகிறேன். இந்த 3 ஷார்ட்ஸையும் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் கொண்டு போய் வச்சு ப்ராப்பராக எடிட் பண்ணி ஒரு நல்ல பிஜிஎம் வச்சு அவுட்புட் எடுத்தால் நம்ம அவுட்புட் ரெடி. சூப்பரில். இன்னைக்கு வெளியே போகணும், ஆனால் போடுறதுக்கு ஒரு ட்ரெஸ் கூட இல்லை. அதான் இதை ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். கெஸ் பண்ணுங்க இந்த ட்ரெஸ் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன்னு. ஆமாங்க, வெறும் ₹579 தான். சீரியஸ்லி, ₹579க்கு இப்படி ஒரு ட்ரெஸ்ஸா? நம்ப முடியலல்ல? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க வாங்குவீங்களான்னு. இதே மாதிரி இன்னும் நிறைய ஏஐ அண்ட் பிளெண்டர் டியூட்டோரியல்ஸுக்கு இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.